ஹலோ வணக்கம். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த பேபி சைஸ் பானட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நான் ஒரு பெரிய சைஸ் பானட், அதாவது லெட்ஸ் கால் இட் அ யங் அடல்ட் சைஸ் பானட். சைல்ட் சைஸ் கிடையாது, அதை விட கொஞ்சம் பெருசு தான். இந்த பானட்டுக்கு நான் ஸ்ட்ராப்ஸ் இன்றைக்கி ஃபேப்ரிக் வச்சு தச்சுருக்கேன். இதை நீங்கள் க்ரோஷே பண்ணியும் போடலாம். அதுக்கு இந்த வீடியோவை செக் அவுட் பண்ணுங்கள். இந்த பானட்டோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லிப் ஸ்டிச் ரிவிங் போட்டிருக்கேன். ஸோ தட் இட் ஃபிட்ஸ் யுவர் ஹெட் ஸ்னக்லி. நான் இன்றைக்கி 8 ply காட்டன் யானும் 4 mm க்ரோஷே ஹூக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் 2 போடுங்க. இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே நம்ம 10 half double crochet போட போகிறோம். ஹாஃப் டபுள் crochet போடுறதுக்கு யான் ஓவர் பண்ணிக்கோங்க. அந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை புல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஹூக்கில் 3 லூப் இருக்கும். அந்த 3 லூப் வழியாகவும் யானை புல் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு ஹாஃப் டபுள் crochet ஸ்டிச். இதே மாதிரி இன்னும் 9 more half double crochet போட போகிறோம். இந்த செயின் 2 கணக்கு கிடையாது, அதை விட்டுட்டு 10 half double crochet இந்த மேஜிக் சர்க்கிள். இப்போ இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே 10 half double crochet போட்டாச்சு. இது நான் செயின் 2 போட்ட இடம். அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10 half double crochet போட்டாச்சு. இந்த நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களோட மேஜிக் சர்க்கிள் வந்து சின்னதாயிரும். அதுக்கப்புறம் அந்த செயின் 2க்கு மேலே இருக்கிற ஸ்டிச்சில் போயிட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்து ரவுண்ட் 2 போடுறதுக்கு செயின் 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 2ல் வந்து ஒரு ஸ்டிச்லேயும் 2 ஹாஃப் டபுள் crochet. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச். அதாவது எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அதே இடத்துல திரும்பி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அதுலேயே நம்ம வந்து 2 ஹாஃப் டபுள் crochet போடணும். அப்போ அதை முந்தின ரவுண்டில் போட்ட மாதிரியே தான். செயின் 2 வந்து ஸ்டிச் கணக்கு கிடையாது, அது வந்து ஹைட் கொடுக்குற டர்னிங் செயின் மட்டும்தான். இதே மாதிரி இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் 2 ஹாஃப் டபுள் crochet போட்டு வாங்க. அப்படி போட்டே வந்திங்கன்னா இந்த ரவுண்டோட முடிவில் நம்மளுக்கு வந்து 20 ஸ்டிச்சஸ் இந்த ரவுண்ட் இருக்கும். ரவுண்ட் 2ல் 20 ஹாஃப் டபுள் crochet போட்டு வந்தாச்சு. இப்போ ரவுண்ட் 2வை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த செயின் 2க்கு மேலே இருக்கிற ஸ்டிச்சில் போய் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரவுண்ட் 2 ஃபினிஷ் பண்ணிடலாம். ரவுண்ட் 3 போடுறதுக்கு செயின் 2 போட்டுட்டு இந்த ரவுண்டில் ஸ்டிச் பேட்டர்ன் என்னென்னா, மொதல் ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்லேயே 2 ஹாஃப் டபுள் crochet போடணும். ஸோ 1 and 2. இதே மாதிரி இந்த ஸ்டிச் பேட்டர்ன் ஒரு ஹாஃப் டபுள் crochet அண்ட் அன் இன்க்ரீஸ் அப்படின்னு இந்த ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி போட்டு வந்திங்கன்னா இந்த ரவுண்டில் நம்மளுக்கு 30 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 3 போட்டு முடிச்சாச்சு. ரவுண்ட் 3யை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்ட் 3யை க்ளோஸ் பண்ணிடலாம். ரவுண்ட் 4 போடுறதுக்கு செயின் 2 போட்டுக்கோங்க. இந்த ரவுண்டுக்கு என்ன பேட்டர்னா, மொதல் ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் crochet, ரெண்டாவது ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் crochet, மூணாவது ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். இந்த 4 ஸ்டிச்சை இந்த ரவுண்டு ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 40 ஸ்டிச்சஸ் இந்த ரவுண்டில் இருக்கும். ரவுண்ட் 4 போட்டு முடிச்சிட்டேன். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்ததாக ரவுண்ட் 5 போடுறதுக்கு ஒரு செயின் 2 போட்டுக்கிறேன். இந்த ரவுண்டுக்கு என்ன பேட்டர்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் crochet, செகண்ட் ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் crochet, தேர்ட் ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் crochet, அடுத்ததாக ஃபோர்த் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், which means I am going to make 2 half double crochet in the same spot. இந்த ஸ்டிச் பேட்டர்னை இந்த ரவுண்டு ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 50 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 5 போட்டு முடிச்சாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஃபினிஷ். அடுத்ததாக ரவுண்ட் 6 போடுறதுக்கு ஒரு செயின் 2 போட்டுக்கோங்க. செயின் 2 போட்டதுக்கப்புறமா மொதல் ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் crochet, ரெண்டாவது ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் crochet, மூணாவது ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் crochet,
நாலாவது ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அஞ்சாவது ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், which means நான் அதே இடத்துல 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு போகிறேன். இந்த ஸ்டிச் பேட்டர்னை நம்ம வந்து இந்த ரவுண்டு ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 60 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 6 வந்து போட்டு முடிச்சாச்சு. ரவுண்ட் 6 வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக ரவுண்ட் 7க்கு வந்து செயின் 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு மொதல் ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ரெண்டாவது ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, மூணாவது ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, நாலாவது ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அஞ்சாவது ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஆறாவது ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், அதே இடத்துல 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இந்த 7 ஸ்டிச்சஸை நம்ம இந்த ரவுண்டு ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 70 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 7 போட்டு முடிச்சிட்டோம். நம்மளுக்கு ரவுண்டில் வந்து 70 ஸ்டிச்சஸ் இருக்குது. அடுத்ததாக ரவுண்ட் 8ல் வந்து எந்த இன்க்ரீஸும் கிடையாது. ரவுண்ட் 8க்கு வந்து செயின் 2 போட்டு ஆரம்பித்து சுற்றி ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ அந்த ரவுண்ட்லேயும் ரவுண்ட் 8லேயுமே நம்மளுக்கு வந்து 70 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். ரவுண்ட் 8 போட்டு முடிச்சுட்டேன். ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக ரவுண்ட் 9லேயுமே எந்த இன்க்ரீஸும் கிடையாது. ஒரு ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ அகெயின் ரவுண்ட் 9ல் வந்து நம்மளுக்கு 70 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். 9th ரவுண்டை போட்டு முடிச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் இப்படி ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம ரவுண்ட்ஸில் ஒர்க் பண்ண போகிறதில்ல, ரோஸில் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ரவுண்ட் முடிக்கும் போதும் அதை வந்து இப்படி ஜாயின் பண்ண மாட்டோம். இப்படி போயிட்டு திரும்பி இப்படி வந்து இப்படி ரோஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அடுத்ததாக ரவுண்ட் 10ல் வந்து ஒரு டிக்ரீஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு செயின் 2 போட்டுக்கோங்க. மொதல் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ண வேண்டாம், ரெண்டாவது ஸ்டிச்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அதாவது அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல ஸ்டிச் போட வேண்டாம். இப்படியே சுற்றி வரிசையாக போட்டுகிட்டே வாங்க. கடைசி இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு டிக்ரீஸ் போட போகிறோம். அதை எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். ரோ 10ல் வந்து செயின் 2 போட்டு சுற்றி 67 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு வந்திருக்கேன். கடைசியாக எனக்கு 2 ஸ்டிச் இருக்குது. அதில் டிக்ரீஸ் ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு யான் ஓவர் பண்ணிக்கிறேன். மொதல் ஸ்டிச் வழியாக யானை புல் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டாவது ஸ்டிச் வழியாகவும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை புல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஹூக்கில் 4 ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த 4 லூப் வழியாகவுமே யானை புல் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு டிக்ரீஸ் ஸ்டிச். ஸோ மொத்தமாக இந்த ரோவில் வந்து நம்மளுக்கு 68 ஸ்டிச்சஸ் இருக்குது. அடுத்ததாக ரோ 11, 12, 13, 14, 15 அண்ட் 16 இந்த 6 ரோவில் நம்ம வந்து எந்த டிக்ரீஸும் போட போகிறதில்ல. வரிசையாக எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு நம்மளுக்கு வந்து 68 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரோஸ் 11 to 16 வரிசையாக 68 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே வந்துட்டு ரோஸ் 17ல் இப்போ நம்ம ரோ 10ல் போட்டோம்ல அதே மாதிரி டிக்ரீஸ் போடணும். 68 ஸ்டிச்சஸ்லேருந்து 66 ஸ்டிச்சஸ் கொண்டு வரணும். அதோட ஃபுட்டேஜ் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு வீடியோ காமிக்கல. ஆனால் அதை எப்படி பண்ணணுன்றது வந்து ரோ 10ல் போட்டிருக்கேன் இல்லையா, அதே தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ரோ 17ல் நம்ம வந்து 68லேருந்து 66 ஸ்டிச்சஸ் கொண்டு வந்துடுவோம். அதுக்கடுத்து ரோ 18லேருந்து ரோ 21 வரைக்கும் ஒரு 4 ரோவில் வரிசையாக சுற்றி செயின் 2 போட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட வேண்டியதான். ஒரு ரோலையும் நம்மளுக்கு வந்து 66 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரோ 22ல் திரும்பியும் ஒரு டிக்ரீஸ் போடணும். செயின் 2 போட்டு மொதல் ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இருக்கிற ஸ்டிச்சஸில் ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க. 63 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வாங்க. கடைசியில் ஒரு டிக்ரீஸ் போடணும். கடைசி இருக்கிற 2 ஸ்டிச்சில் டிக்ரீஸ் ஸ்டிச் போட்டோம்னா இந்த ரோவில் நம்மளுக்கு வந்து 64 ஸ்டிச்சஸ் இருக்கும். இதுக்கப்புறம் இருக்கிற 2 ரோவில் வந்து செயின் 2 போட்டு சுற்றி ஹாஃப் டபுள் க்ரோஷே, அதாவது 64 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு வாங்க. ரோ 24ஓட அவ்வளோதான், ஹேட்டை போட்டு முடிச்சிட்டோம். இந்த பானட்டோட ஃப்ரண்ட் சைடில் ஸ்லிப் ஸ்டிச் ரிப்பிங் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வேறு ஒரு கலரில் போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் நல்லா தெரியும்.
ஃபஸ்ட்டு ஒரு செயின் 6 போட்டுக்கோங்க. சிக்ஸ் செயின்ஸ் போட்டாச்சு. மொதல் 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு மூணாவது இருக்கிற செயின்குள்ளே போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. நாலாவது இருக்கிற செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அஞ்சாவது இருக்கிற செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஆறாவது இருக்கிற செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஃபஸ்ட்டு ரோ போட்டுட்டோம். இதுக்கப்புறம் ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு ஒரு செயின் 1 போட்டுக்கோங்க. இந்த செயின் 1 வந்து நீங்கள் மொதல் ஸ்டிச்சுக்கு மேலே போட்ட ஸ்லிப் ஸ்டிச்சாக கணக்குக்கு வந்துடும். அடுத்ததாக மீதி ஒரு 3 ஸ்லிப் ஸ்டிச் இருக்கும். அந்த 3லேயுமே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஹூக்கை வந்து அந்த வி மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ரெண்டாவது ஸ்லிப் ஸ்டிச், மூணாவது ஸ்லிப் ஸ்டிச், திரும்பி கடைசியாக இந்த இடத்துல அந்த செயின் இருக்கும், அங்கேயுமே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ திரும்பி ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு நம்ம முந்தின ரோவில் போட்ட ஸ்டிச்சஸ் வந்து ரைட் ஹியர் அட் த டாப். நம்ம ஃபுல்லாகவே ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணுறதுனால நம்ம எதில் ஒர்க் பண்ணணுன்றது கன்ஃபியூஷன் வந்து வரும். ஸோ அதை வந்து பார்த்து கவனமாக போடுங்க. முதல்ல ஒரு செயின் போட்டுக்கோங்க. இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் கணக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுட்டு ரெண்டாவது ஸ்டிச்லேருந்து போட ஆரம்பிங்க. ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. கரெக்டாக அந்த வீக்கு நடுவில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். செயின் 1 3 ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன். கடைசி ஸ்லிப் ஸ்டிச்சை வந்து இந்த முந்தின ரோவில் இருக்கிற செயின்குள்ளே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடியலி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ரோலையும் ஒரு செயின் 1 4 ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்ற மாதிரி போட்டுட்ருக்கோம். இப்போ இதை வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஸோ இங்கே ரெண்டாவது ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு ஒரு செயின் 1 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டிச் எங்கே ஒர்க் பண்ணணுன்னு பார்க்கலாம். செயின் 1 4 ஸ்டிச் 1 2 3 4. இது வந்து நம்ம பானட் கூட ஜாயின் பண்ண ஸ்டிச்சு. ஸோ அதை விட்டுருங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சையும் விட்டுருங்க. ரெண்டாவது ஸ்டிச்சில் போய் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி கீப் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் ஆல் த வே அரவுண்ட் த பானட். பானட்டை க்ரோஷே பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் நான் பானட்டை டை பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் வச்சு தச்சிருக்கேன். இதே க்ரோஷே பண்ணி வேணும்னா பேபி சைஸ் பானட்டில் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் வச்சு போடுறதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னா